Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு market analysis video, so let's get right into it. First Nifty இருந்து பார்க்குறோம். ஸோ கைஸ் நிஃப்டியில் இப்போ நான் இதெல்லாம் லெவல்ஸ் ஃப்ரெஷ்ஷாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு நான் எங்கே என்ட்ரி பண்ணுவேன் அப்படின்னா பாருங்கள், இது லாஸ்ட் மினிட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஓகே, இப்போ மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. சிம்பிள், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஏன்னா இது 1 day ஆஃப் கேப் அப், இது நெக்ஸ்ட் டே ஆஃப் கேப் அப். ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. பையிங் மார்க்கெட் சீக்கிரத்துக்கு கையில் கிடைக்காது. ஓகே கைஸ், இப்படி தான் கேப் அப் ஆகும். நாளைக்கு ஒரு வேளை இங்கே ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சுன்னா என்ட்ரி பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நான் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி இது வரைக்கும் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணவே இல்லை. நாளைக்கு ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு 21,480 இல்லை 21,490 கிட்ட வந்துச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 35 பாயிண்ட்ஸ் to 40 பாயிண்ட்ஸ் இருக்கும். இல்லாட்டி கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு இல்லை ப்ராஃபிட் புக்கிங் பெருசாக வந்துருச்சு அப்படின்னா 21,370 இல்லாட்டி 21,360 கிட்ட நான் இன்னொரு பொசிஷன் ஆட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டி. நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. இது ஃப்ரெஷ் லெவல்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்கு. நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி கேப் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை சைட் வைஸ் போனாலும் தெர் இஸ் ஒன்றும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா எல்லா டைமுமே எல்லா அனாலிசிஸுமே கரெக்டாக வராது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அனாலிசிஸ் பண்ணி கரெக்டாக ட்ரீட் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஓகே, ஸோ 48,215 இல்லாட்டி 48,180க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்தா 48,125 கிட்ட இருக்கும். அதுக்கு கீழே எங்கே பர்ச்சேஸ் பண்ணுவேன்னா இந்த லெவல். இது ஒரு நல்ல லெவல் வச்சு 47,980 இல்லை 47,975க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுவேன். இது ரெண்டு தான் என்னோடய லெவல்ஸ் நாளைக்கு. ஸோ லெட்ஸி மார்க்கெட் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயிலோட டெய்லி டைம் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது டபிள்யூ பேட்டர்னாகவும் எடுத்துக்கலாம். 4 hours டைமில் பார்த்தா இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஓகே, உங்களுக்கே பார்த்தா தெரியும் இது ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஓகே, இந்த நெக்லைனும் இப்போ பிரேக் ஆகிடுச்சு. இந்த நெக்லைன் பிரேக் ஆகிடுச்சுன்னா நான் இப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுதான் என்னோடய மொமெண்டமாக இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் என்னோடய வியூ தான். ஓகே, இது எந்த கன்ஃபர்மேஷனும் கிடையாது. நான் 100% தப்பாக கூட இருக்கலாம். சரி, நாளைக்கு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு வேளை நாளைக்கு அதே மாதிரி நம்மளோட கீ லெவல்ஸும் மார்க் பண்ணியிருக்கு. இது பேர் கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதாச்சும் 1, 2, 3 செட்டப் 1 or more, அதாச்சும் 1 இல்லை 2 செட்டப்புக்கு மேலே ஒரு இடத்துல வந்துட்டு கொலைட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு இன்னும் ஹெவி கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாச்சும் எனக்கு $71.80 மேலே போச்சுன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். 25 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸாக இருக்கும். டார்கெட் சேம் கைஸ், நம்ம எப்போவுமே டார்கெட் வந்து பெருசாக தான் யோசிக்கிறோம். இங்கிருந்து நமக்கு லக்கிலி ட்ரேட் கிடச்சிருச்சு அப்படின்னா 1:30 கூட கிடைக்கும். இல்லை சேஃபாக பை பண்ணோம் அப்படின்னா $72.85 அப்புறம் தான் சேஃபான பை. அது 1:24-25 கிட்ட கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் லெவல்ஸ் ஆன் யூஎஸ் ஆயில். கோல்டு நான் நாளைக்கு ஷார்ட் பண்ணுறதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த சின்ன கேண்டில் என்கல்ஃப் பண்ணிடுச்சு. ஓகே, இது ஒரு புல் பேக் எடுக்கலாமா அப்படின்னா எல்லாருமே இந்த ஸ்விங்க்கு அப்புறம் ஷார்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதாச்சும் இது ஒரு ஸ்விங்க்கு அப்புறம் மேலே போகுது. இந்த ஸ்விங்குக்கு மேலே போச்சுன்னா தான் பையும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்விங்கு கீழே போச்சுன்னா தான் செல்லும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான், நிறைய பேருக்கு அது கரெக்டு தான். ஆனால் அக்கார்டிங் டு மை லெவல் நான் இங்கே ஷார்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ரெண்டே ஆப்பர்ச்சுனிட்டி தான் நாளைக்கு. ஒரு வேளை மார்க்கெட் 20,000 அதாச்சும் 2060 க்ராஸ் பண்ணிச்சுன்னா பை பண்ணுவேன். இல்லை 2015 க்ராஸ் பண்ணிச்சுன்னா செல் பண்ணுவேன். ஓகே, என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட்டில் இங்கே மார்க் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் 1,978 or 1,180. Second target is 1,935. Third target is 1,815. ஓகே, இது 3 தான் டார்கெட் ஆன் கோல்டு. இல்லை அப்சைட் நமக்கு டார்கெட் தெரியாது. ஏன்னா ஆல் டைம் ஹை பிரேக் ட்ரை பண்ணுறதுக்கு பிரேக் ஆச்சுன்னா வெல் அண்ட் குட். பிரேக் ஆகிட்டு ஈஸியாக போயிடும். லெட்ஸ் எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம். 5 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்கில். ஃபர்ஸ்ட் SBFC ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது ஒரு IPO ஸ்டாக். இது நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுறதா பிளான் பண்ணிருக்கேன். இங்கே நான் கொஞ்சம் பொசிஷன் ஆட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பொசிஷன் ஆட் பண்ணுவேன். இது ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான், பட் இட்ஸ் ஃபைன். நான் இது வந்து பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த லோ பிரேக் ஆகலை. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு லோ, இது பேஸ். ஓகே, இப்போ இது பேஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு டபிள்யூ பேட்டர்ன், இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இனி இப்படி போகிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் லெட்ஸ் see how it goes. நாளைக்கு 194 rupeesக்கு மேலே நான் கொஞ்சம் ஆட் பண்ணும் பொசிஷன். என்னோடய ஸ்டாப் லாஸ் பார்த்து 92 rupees இருக்கும். ஓகே, ஸோ 4 stocks for swing trading. First is Jubilant Pharma on a weekly time frame.
இது ஒரு நல்ல ஒரு கன்சர்வேஷன். ஆல்மோஸ்ட் ஒரு 680 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. 672 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது. நாளைக்கு வந்துட்டு 508 ருபீஸில் பர்ச்சேஸ் பண்ணுவேன், இல்லாட்டி 509 508 509 ருபீஸில் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தா 445 ருபீஸ் இருக்கும். ஓகே, டார்கெட் இஸ் திருப்பியும் சேம் ஸ்டோரி ஆல்வேஸ். டார்கெட் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் நான் பிலீவ் பண்ணுறது, ஏன்னா அப்போ தான் பெரிய டார்கெட்ஸை பிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிட்டி யூனியன் பேங்க். சிட்டி யூனியன் பேங்க் ஆல்ரெடி நம்ம என்ட்ரு பண்ணியிருந்தோம், ஆன் 145 நம்ம என்ட்ரு பண்ணியிருந்தோம். செகண்ட் திருப்பி வந்துட்டு பொசிஷன் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இங்கே நாளைக்கு சர்வைவ் ஆகிடுச்சு, இல்லாட்டி 162 க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா ஆட் பண்ணுவோம் பொசிஷன். ஸ்டாப் லாஸ் ஆன் 158. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மகாநகரா. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரீசெண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. நாளைக்கு இங்கே சர்வைவ் ஆச்சு 32 ருபீஸ்லேருந்து 34 ருபீஸ்க்குள்ளே என்ன ப்ரைஸ் கிடச்சாலும் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 29 ருபீஸில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சன்ஃப்ளாக். ஆல்சோ சேம் ஸ்டோரி. இதுதான் ரீசெண்ட் ரெசிஸ்டன்ஸ். பேசிக்கலாக இதுதான் ரீசெண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. இது கொஞ்சம் பழைய ரெசிஸ்டன்ஸ் வந்து September 23 ஒரு ரெசிஸ்டன்ஸ், விச் இஸ் ஃபைன். நாளைக்கு ஒரு வேளை எனக்கு 222 ருபீஸ்லேருந்து 220 ருபீஸ்க்குள்ளே எங்கே கிடச்சாலுமே நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டார்கெட் வில் பி திஸ், தட் இஸ் 245 ருபீஸ் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்கே போனாலும் அது கூட போக வேண்டியது தான். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நிறைய வீடியோஸ் அப்கமிங் வர வேண்டியது இருக்குது. ஐம் சாரி, ரொம்ப பெண்டிங் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். பட் பிகாஸ் ஐம் கைண்ட் ஆஃப் பிஸி ஆல் ஓவர் த பிளேஸ். கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன் சீக்கிரம். என் கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் என்னால் க்ரோ பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.